இந்த எக்ஸசைஸ் 2.4 போடுறதுக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஒரு கியூபிக் பாலினாமியல் எடுத்துக்கிட்டால் அதில் அந்த ஜீரோஸுக்கும் அதுக்கடுத்து அந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இடையேயான ரிலேஷன்ஷிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த இடத்துல நோட் 1 நோட் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் தி கியூபிக் பாலினாமியல் ஆஸ் வெல் அஸ் ஃபார் தி குவார்டிக் பாலினாமியல், அதாவது 4th டிகிரி பாலினாமியலுக்கு ஆல்ஃபா பீட்டா காமா அப்புறம் ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்ற ஜீரோஸ்க்கும் கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இடையான ரிலேஷன்ஷிப்பை இங்கே நான் சொல்லியிருக்கேன். நோட் 1ல் பாருங்கள். அதாவது நான் வந்து கியூபிக் பாலினாமியல் ஒன்று எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. அதாவது ax³ + bx² + cx + d அப்படின்னு ஒரு கியூபிக் பாலினாமியல் எடுத்துட்டா அதில் மொத்தம் எத்தனை ஜீரோஸ் இருக்கும்? கியூபிக் பாலினாமியல்ன்றதுனால டிகிரி ஆஃப் பாலினாமியல் 3, அதனால் 3 ஜீரோஸ் இருக்கும். ஆல்ஃபா கமா பீட்டா கமா காமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த சம் ஆஃப் தி ஜீரோஸு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? -b/aக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த இடத்துல a x³ கோஎஃபிஷியன்ட், b x² கோஎஃபிஷியன்ட், c x கோஎஃபிஷியன்ட், d கான்ஸ்டன்ட்டு. சரி, சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a டைம் என்னதுன்னா சிக்மா ஆல்ஃபா பீட்டா. அதை நம்ம எப்படி சொல்லுவோம்? சிக்மா ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ஒரு டைமில் 2 ஜீரோஸை கையில் எடுத்து பெருக்கி அது மாதிரி வந்த எல்லா ஜோடியும் கூட்டுவோம். அதான் வந்து சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a டைம். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா வந்து c/aக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது நீங்கள் மைனஸ் சைன் போட்டிங்களா, அடுத்த ஸ்டெப்பில் இங்கே என்ன பண்ணீங்க? ப்ளஸ் சைன் போட்டீங்க. அதுக்கடுத்து இங்கே வந்து ஏ டினாமினேட்டர்னா இங்கேயும் ஏ தான் டினாமினேட்டர். இங்கே பி இங்கே இருந்துச்சுன்னா அதுக்கடுத்து இங்கே சி போட்டுக்கணும். ஸோ இங்கே -b/a இங்கே அது c/a ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் அப்படின்னா என்ன வரும்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா -g/aக்கு ஈக்குவலாக இருக்குமா. ஒன்னாட்டி ப்ளஸ் எடுத்தீங்களா இந்த இடத்துல, அதனால் இங்கே என்ன பண்ணீங்க? இப்போ மைனஸ் போட்டுங்க. ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் பாருங்கள், -b/a + c/a -g/aன்னு வந்திருக்கு. ஸோ இங்கே மைனஸ் எடுத்தீங்க, இங்கே என்ன ப்ளஸ் எடுத்தீங்க, இங்கே என்ன பண்ணியிருக்கீங்க? அப்படி மைனஸ் எடுக்கிறோம். சிம்பிள் போட்டுங்க. அதுக்கு நீங்கள் பி போட்டிங்க, இங்கே சி போட்டிங்க. நியூமரேட்டரில் இங்கே என்ன பண்ணணும்? டி போடணும். கீழே டினாமினேட்டரில் எப்பவுமே ஏ தான் வரும். ஓகேங்களா? டினாமினேட்டரில் என்ன தான் வரும்? ஏ தான் வரும். பாருங்கள், டினாமினேட்டர் எல்லாத்துலேயும் என்ன தான் வரும்? ஏ தான் வரும். ஸோ இங்கே ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா -g/aக்கு ஈக்குவலாக வரும். சரி, இதே மாதிரி ஒரு குவார்டிக் பாலினாமியல் எடுத்தால் என்ன சரவும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. அதாவது 4th டிகிரி பாலினாமியல் எடுத்துக்கிறீங்க. இதுதான்ப்பா 4th டிகிரி பாலினாமியல். ax⁴ + bx³ + cx² + dx + e அப்படின்னு ஒரு பாலினாமியல் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போது அதனுடைய டிகிரி என்னவாக இருக்கும்? 4ஆக இருக்கும். அதனால் 4 ஜீரோஸ் அங்கே இருக்கும். அந்த 4 ஜீரோஸ்க்கு என்ன பேர் வச்சுக்கிறேன்? ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறேன். அப்போது சம் ஆஃப் தி ஜீரோஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் டெல்டா -b/aக்கு ஈக்குவலாக இருக்கும். எப்பவுமே -b/aல தான் இதை ஆரம்பிக்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா sum of the product of zeros taken 2 at a time. sum of the product of zeros taken 2 at a time. அதாவது இது எப்படி எழுதலாம்? நம்ம சிக்மா ஆல்ஃபா பீட்டான்னு எழுதலாம். அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா ப்ளஸ் டெல்டா காமா ப்ளஸ் ஆல்ஃபா காமா ப்ளஸ் பீட்டா டெல்டா இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? c/aக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கடுத்து சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 3 at a time. 3 எடுத்து மல்டிப்ளை பண்ணி அந்த மாதிரி வந்த விஷயங்கள் எல்லாம் ஆட் பண்ணணும். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா டெல்டா ப்ளஸ் காமா டெல்டா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா டெல்டா இதுங்களை ஆட் பண்ணால் அது வந்து எவ்வளோக்கு ஈக்குவலாக வருமா? அதாவது -d/aக்கு ஈக்குவலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இன்ட்டு டெல்டா வந்து e/aக்கு ஈக்குவலாக வரும். அதாவது இது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்கே -b/a எடுத்தேன், இங்கே c/a எடுத்தேன், அதுக்கடுத்து இங்கே -d/a எடுத்தேன், இங்கே e/a எடுத்தேன். எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் ப்ளஸ் மைனஸ் சைன் மாறி மாறி வரும். அதாவது இங்கே மைனஸ் வந்துச்சா, அதுக்கடுத்து ப்ளஸ் வந்துச்சா, அதுக்கடுத்து மைனஸ் வந்துச்சா, அதுக்கடுத்து அந்த ப்ளஸ் வந்துருக்குது. அப்புறம் டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் ஏ தான் வரும். பார்த்தீங்களா? டினாமினேட்டர் எல்லாத்துக்கும் ஏ தான் வரும். நியூமரேட்டர் பாருங்கள், இங்கே பியில் தொடங்குச்சு, அதுக்கடுத்து சி, அதுக்கடுத்து டி, அதுக்கடுத்து இ அப்படி எழுதிட்டே போகணும். அவ்வளோதான். சரி, இந்த இன்ட்ரடக்ஷனோட இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸசைஸ் 2.4 ஆப்ஷனலுக்கு போகலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு சம்மு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது 2x³ + x² - 5x + 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. சரி, அந்த பாலினாமியலை p(x) அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். p(x) அப்படின்னு எழுதிட்டோம்னா 2x³ + x² - 5x + 2 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறேன். இங்கே அவங்க வந்து ஜீரோஸை அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. அது நிஜமாக ஜீரோஸை நம்மளை செக் பண்ண சொல்லிட்டுருக்காங்க. ஸோ zeros of the polynomial are given as. ஓகேங்களா? எப்படி செக் பண்ணுறது? zeros of polynomial are given as என்னவா கொடுத்துருக்காங்க? of
அதுக்கு அடுத்து 1 மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 3 ஜீரோ கொடுத்துருக்காங்க. டிகிரி ஆஃப் த பாலினாமியல் எவ்வளோ 3 தான், அதனால் 3 பாலினாமியல் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி 3 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, அது அதனோட 3 ஜீரோஸ் கொடுத்துருக்காங்க, அது இந்த பாலினாமியல் ஜீரோஸான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்றும் கிடையாது. அந்த பி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக இந்த ஆஃபு இந்த 1 இந்த மைனஸ் 2லாம் போட்டு பார்த்து பி ஆஃப் எக்ஸ் வேனிஷ் ஆகுதான்னு பார்க்கணும். அதாவது பி ஆஃப் எக்ஸ் வேல்யூ 0 ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த 3 ஜீரோஸாக அந்த பாலினாமியலோட ஜீரோஸான்னு செக் பண்ணுறதுக்கு எக்ஸ் இருக்க இடத்துல இந்த 3 வேல்யூ இண்டிவிஜுவலாக போட்டு பார்த்து பி ஆஃப் எக்ஸ் 0 ஆகுதான்னு பார்க்குறேன். சரி பி ஆஃப் ஆஃப் போட்டு பார்க்குறேன் முதல்ல. ஸோ 2 இன்ட்டு ஆஃபு க்யூபு ஆஃபு ஸ்கொயரு மைனஸ் 5 இன்ட்டு ஆஃபு ப்ளஸ் 2 அப்படி போட்டு பார்த்தேன். அப்போ 2 இன்ட்டு 1/8 ப்ளஸ் 1/4 மைனஸ் 5/2 ப்ளஸ் 2 இப்படி போட்டு பார்த்தேன். சரி எவ்வளோ வருது பாருங்கள், 2 இன்ட்டு 1/8 போட்டோம்னா இது வந்துச்சு 1/4 வந்துருச்சு. ஸோ 1/4 ப்ளஸ் 1/4 மைனஸ் 5/2 ப்ளஸ் 2/1 எல்சிஎம் எடுத்துக்கிறேன். எல்சிஎம் எடுத்து போட்டு பார்க்குறேன். ஸோ எல்சிஎம் எடுத்து போட்டோம்னா இப்போ என்ன வந்துச்சு, 4 1 ப்ளஸ் 1 மைனஸ் 10 அடுத்து 4 12 தான் 2 4 1 தான் 4. அப்போ இங்கே ஒரு 4 போடுறேன். ஸோ இப்போ எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 8 ஓகே 1/4 மைனஸ் 5 1/2 ப்ளஸ் 2 வந்துச்சு. சரி 4 எல்சிஎம் எடுத்தேன். 4 இன்ட்டு 10 4 1 4 இங்கே 8 வருமா, இங்கே 8 வரும். சரி அப்படி பார்த்தோம்னா 10 மைனஸ் 10/4 வருது. ஸோ 0 வந்துடுச்சு. ஸோ 0 வந்ததுனால அதாவது எக்ஸ் பி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல ஆஃப்னு போடும்போது எனக்கு பி ஆஃப் எக்ஸ்ன்னு ஆகிடுச்சு 0 ஆகிடுச்சு. அதனால் ஆஃப்ன்றது ஒரு 0ன்றது உண்மை. அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன், பி ஆஃப் 1 இதே மாதிரி போட்டு பார்க்குறேன். இங்கே பி ஆஃப் 1 இதே மாதிரி நான் போட்டு பார்க்க போகிறேன். சரி பி ஆஃப் 1 போட்டு பார்க்குறேன். பி ஆஃப் 1 போடும்போது 0 வருதான்னு செக் பண்ணுறேன். அதாவது 2 இன்ட்டு 1 க்யூப் 2 இன்ட்டு 1 க்யூப் ஒரு நிமிஷம் 2 இன்ட்டு 1 க்யூப் ப்ளஸ் அதுக்கடுத்து 1 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 1 ப்ளஸ் 2 இப்படி போட்டு பார்த்தேன். 2 ப்ளஸ் 1 மைனஸ் 5 ப்ளஸ் 2ன்னு வருது. 2 1 3 3 2 5 5 நிமிஷம் 0ன்னு வருது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 போடும்போது பி ஆஃப் எக்ஸ் என்ன ஆகுது 0 ஆகுது. அப்போ கண்டிப்பாக 1ன்றது ஒரு 0 ஆஃப் த பாலினாமியல், அது ஒத்துக்கலாம். அதுக்கடுத்து பி ஆஃப் மைனஸ் 2 போடும்போது 0 ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அந்த பாலினாமியல். அதாவது 2 இன்ட்டு மைனஸ் 2 க்யூபு மைனஸ் 2 ஸ்கொயரு எக்ஸ் இருக்கிறதுல மட்டும் என்ன பண்ணீங்க மைனஸ் 2 போட்டு பார்க்குறீங்க. 5 எக்ஸ்ன்ற இடத்துல மைனஸ் 2. ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், மைனஸ் 2 க்யூப் 8 8 இன்ட்டு 2 16 அப்போ மைனஸ் 16 அதுக்கடுத்து 4 அதுக்கடுத்து 10 அதுக்கடுத்து 2. ஸோ இப்போ என்ன வருது 16 மைனஸ் 16 ப்ளஸ் 16 அப்படின்னு வருது. இதுவும் 0 ஆகிடுச்சு. அதாவது எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் 2 போட்டால் நம்மளுக்கு பி ஆஃப் எக்ஸ் வந்து நான் 0 ஆகுது. அப்போ இது 3மே ஜீரோஸ் தான். இது 3மே என்னது ஜீரோஸ் தான். அதாவது ஆஃப் 1 மைனஸ் 2 ஆர் தி ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். Since p of is equal to 0, p of 1 equal to 0, p of minus 2 is equal to 0, we can very well say that hence of 1 minus 2 are zeros of polynomial. எப்படி இந்த 3 ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் சொன்னோம், ஏன்னா பி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்க இடத்துல ஆஃப் 1 மைனஸ் 2லாம் போட்டு பார்க்கும்போது பி ஆஃப் எக்ஸ் 0 ஆகுது. அதனால் இந்த 3 ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் சொல்லலாம், ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல். சரி இப்போ அடுத்து என்ன பண்ணோம், இந்த ஜீரோஸுக்கும் கோஎஃபிஷியண்ட்டுக்கும் இடையேயான ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்ன பண்ணோம் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். அது உங்களுக்கு ஏற்கனவே என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது கம்பேரிங் தி கிவன் பாலினாமியல் வித் ஸோ கிவன் கியூபிக் பாலினாமியல் கம்பேர் பண்ணுறேன் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷனோட. கம்பேரிங் தி கிவன் பாலினாமியல் வித் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் தி கியூபிக் பாலினாமியல் அது ax cube ப்ளஸ் bx ஸ்கொயர் ப்ளஸ் cx ப்ளஸ் d. இது கூட இந்த ஜென்ரல் பாலினாமியல் கொடுக்கப்பட்டிருக்க கிவன் பாலினாமியல் பி ஆஃப் எக்ஸ் என்ன பண்ண போகிறேன் கம்பேர் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, வி அப்டைன் ஏ வேல்யூ பி வேல்யூ அதெல்லாம் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வி அப்டைன். ஸோ நம்மளுக்கு அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னது, அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷன் இன்னொரு வாட்டி நான் என்ன எழுதி வச்சுக்கிறேன். அதாவது இந்த இடத்துல பாருங்கள் பி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 2x cube minus plus x square minus 5x plus 2 minus 5x plus 2
ஸோ இதை கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. அப்போ ஏன்றது வந்து என்னது எக்ஸ்க்ளூட் கோஎஃபிஷியன்ட், இங்கே என்னது 2 இல்லையா. அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு 2, பி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது 1, சி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது -5, டி இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது டி இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது கூட நான் என்ன பண்ண போகிறேன், இது கூட கம்பேர் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஏபிசிடி வேல்யூஸு எழுதிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஸ் 1 minute. இப்போ எழுதிட்ட பிறகு நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன பண்ண வெரிஃபை பண்ணணும். ரிலேஷன்ஷிப் என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எதுக்கும் ஜீரோஸுக்கும் இந்த கோஎஃபிஷியன்ட்டுக்கும் இடையான ரிலேஷன்ஷிப். சரி, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதாவது சம் ஆஃப் தி ஜீரோஸு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ நம்ம என்ன பண்ணோம், ஆல்ஃபா பீட்டா காமா நம்மளுக்கு கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னது ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபான்றது we can take அவன் கொடுத்துருக்கிறது நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா பீட்டா காமன் எடுத்துக்கலாம். ஆல்ஃபான்றது ஆஃப்னு எடுத்துங்க, அதுக்கடுத்து பீட்டான்றது வந்து 1ன்னு எடுத்துங்க, அதுக்கடுத்து காமான்றதை வந்து என்ன பண்ணுங்க -2ன்னு எடுத்துங்க. அப்போது இது மூணுத்தையும் ஆட் பண்ணுங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா 1 எவ்வளோ -2. ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க, எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 1 2 -4. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வந்துச்சு -1/2 வந்துடுச்சு இல்லைங்களா. எவ்வளோ வந்திருக்கு -1/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரி, -1/2ன்னு வந்துச்சு இல்லையா. சரி, இப்போ -1/2 அப்படின்னு வந்திருக்கு. இதில் வந்து மைனஸ்னு எழுதிங்க. இந்த 1ன்றதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், பின்னு எழுதலாமா. 1ன்றது தான் அது பி, அதுக்கடுத்து 2ன்றது வந்து என்னது ஏ. சரி, அப்போ -b/aக்கு ஈக்குவலாக வருது. ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா, அதாவது சம் ஆஃப் தி ஜீரோஸு எவ்வளோ வரணும்னு சொல்லியிருந்தாங்க, -b/aக்கு ஈக்குவலாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்மளுக்கு -b/aக்கு ஈக்குவலாக வருது. அதனால தான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆர் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கடுத்து ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அதாவது என்ன சொல்ல வரோம், சம் ஆஃப் தி ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a time, அதை செக் பண்ண போகிறேன். அதாவது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், செக் பண்ணி பார்க்க போகிறேன். அதை செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன வரும் சொல்லுங்கள், ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆஃப் இன்ட்டு 1ன்னு வரும். ஏன்னா இங்கே ஆல்ஃபா இது, பீட்டா இது, காமா இது தெரியுதுங்களா. அப்புறம் பீட்டா காமா, அதாவது 1 × -2. அதுக்கடுத்து வந்து என்னது காமா டெல்டா, அதாவது -2 இன்ட்டு ஆஃபு. ஓகேங்களா, இது கேன்சல் பண்ணி -1 ஆகிடுவார். சரி, இப்போ சிம்பிளை பண்ணால் 1/2 -2 -1ன்னு வருது. ஸோ இப்போ எல்சிஎம் எடுங்க, 2 1 -4 -2, அப்போது -6/2 எவ்வளோ வருது, -6 + 1/2, அப்போ -5/2ன்னு வருது. -5/2ன்னு வருது. -5/2 நம்ம எப்படி எழுதலாம் சொல்லிட்டு பாருங்கள். -5ன்றது என்ன வேல்யூ, சி, அதனால் சின்னு எழுதிக்கிறேன். /2ன்றது என்ன வேல்யூ, ஏ, C/A. ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருந்தேன், ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா, அதாவது சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a time வந்து எதுக்கு ஈக்குவலாக வரணும்னு சொன்னேன், C/Aக்கு ஈக்குவலாக வரணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே தானே C/Aக்கு ஈக்குவலாக வந்துச்சு. அதனால் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் வெரிஃபைடு. அதுக்கடுத்து இன்னொன்று ஒரு விஷயம் பாருங்கள். சரி, அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் பாருங்கள். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு போகிறோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிறேன். ஆல்ஃபா எழுதிங்க, பீட்டா எழுதுங்க, காமா எழுதிங்க, மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். அதாவது ஆஃப் இன்ட்டு 1 × -2. ஸோ இது செக் பண்ணி பார்த்தோன்னா இது தான் கேன்சல் ஆகிட்டு -1 கிடைக்குது. ஸோ டோட்டலாக -1 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இந்த -1ன்றதை நம்ம என்ன பண்ணோம், டினாமினேட்டரில் இங்கேயும் 2 வந்தது, இங்கேயும் 2 வந்தது டினாமினேட்டர், இது 2 வர மாதிரி மாற்றி எழுதினா, அப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி, அப்போது -2/2 அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்குது. சரி, -2/2ன்னு இதை பிரித்து எழுதலாம். சரி, இந்த இடத்துல மைனஸ் எழுதிங்க. 2ன்றது என்னது, டி. ஓகேங்களா, இன்னொரு 2ன்றது என்னது, ஏ. ஓகேங்களா, ஸோ -d/a. ஸோ இதுவும் வந்து என்ன பண்ணியிருக்கு, ரிலேஷன்ஷிப் பிட்வீன்
ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட்டு வெரிஃபை பண்ணுது. ஓகேங்களா? அதாவது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா எதுக்கு ஈக்குவலாக வரணும்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். -d/a ஈக்குவலாக வரணும்னு முன்னாடியே படிச்சிருக்கோம். அந்த ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம என்ன பண்ணோம், வெரிஃபை பண்ணிட்டோம். ஸோ மொத்தம் 3 ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணியிருக்கோம். தோஸ் 3 ஆர் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட். அதாவது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா எதுக்கு ஈக்குவலாக வரணும், -b/a ஈக்குவலாக வரணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா எதுக்கு ஈக்குவலாக வரணும், c/a ஈக்குவலாக வரணும். அடுத்து ஆல்ஃபா பீட்டா காமா எதுக்கு ஈக்குவலாக வரணும், -d/a ஈக்குவலாக வரணும். அப்படின்லாம் படிச்சிருந்தோம். இதெல்லாம் கரெக்டாக வருது. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம், 2வது ப்ராப்ளத்துக்கு போகலாம். 2வது ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரி பாருங்கள், 2வது ப்ராப்ளம் இதே மாதிரி தான். அது என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறேன், 2வது ப்ராப்ளத்தை எழுதிக்கிறேன். சரி, 2வது ப்ராப்ளம் என்னது, x². இதை எழுதிக்கிறேன். x³ -4x² + 5x -2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கியூபிக் பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. அதனோட ஜீரோஸ் 2 1 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, செகண்ட் ப்ராப்ளம் போடலாம் இப்போதைக்கு. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் p of x அவங்க கொடுத்துருக்கக்கூடிய பாலினாமியல் என்னது, x³ -4x², x³ -4x² + 5x -2 அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆல்ஃபா பீட்டா காமா, அது ஜீரோ ஆஃப் த பாலினாமியல் என்ன கொடுத்துருக்காங்க, ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க, 2 1 1 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போது சொல்யூஷன் பார்ட்டு எழுதுகிறேன். ஸோ p of x கொடுத்துருக்காங்க. டு செக் தி ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் we have to substitute zeros 1 by 1 into p of x in the place of x. Then if p of x vanishes, then we can say that the given numbers are the zero of the polynomial. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 2 0வா இந்த 1 0வா இந்த 1 0வான்னு செக் பண்ணுறதுக்கு p of xல x இருக்க இடத்துல என்ன பண்ண போகிறேன், 2 போட்டு பார்க்குறேன். அப்போ இங்கே பாருங்கள், p of x வேனிஷ் ஆகுதான்னு பார்க்கலாம். வேனிஷ் ஆகுதுன்னா 0 ஆகுதான்னு பார்க்கலாம். 2² + 5 × 2 -2. ஸோ 8 - 4 × 4 + 10 -2. ஸோ 8 - 16 + 10 -2. ஸோ எவ்வளோ வருது, 18 - 18 0 வருது. ஸோ p of xல x இருக்க இடத்துல 2 போடும்போது p of x ஆயிடுச்சு 0 ஆகிறதுனால 2ன்றது தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், 0வது பாலினாமியல் சொல்லலாம். அதே மாதிரி x இருக்க இடத்துல 1 போட்டு பார்க்குறீங்க. 1³ -4 × 1² + 5 × 1 - 2. ஸோ 1 - 4 + 5 - 2. ஸோ இப்போ என்ன வருது சொல்லுங்கள், 6 - 6 0ன்னு வருது. ஸோ p of xல x இருக்கிறதுல 1 போடும்போது நம்மளுக்கு p of x ஆகுது 0 ஆகுது. அதனால் 1 is a 0 of the polynomial அப்படின்னு எழுதலாம். இன்னொரு 1 இருக்குது, அதுக்கு இதே தான் ஆன்சராக இருப்போது. அதனால் டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், 2 1 1 ஆர் ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண தாராளமாக எழுதிட்டு போகலாம். ஸோ hence 2, 1, 1 are zeros of polynomial சொல்லிட்டு போகலாமா? சரி, அதுக்கடுத்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் we need to verify. அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். அதாவது முதல்ல என்ன பண்ணீங்க, comparing the given polynomial x³ -4x² + 5x -2 with standard equation ax³ + bx² + cx + d. We obtain a is equal to 1, b is equal to -4, c is equal to 5 and d is equal to -2. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதாவது ஏபிசிடி வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 1 - 4 5 -2ன்னு கிடச்சிருக்கு. வெரிஃபிகேஷன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி பாலினாமியல். அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறேன், வெரிஃபிகேஷன் பண்ண போகிறேன். வெரிஃபிகேஷன் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஸ்டெப்பில் வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் coefficient of polynomial, coefficients of
polynomial. Verification of relationship between எழுதிங்க verification of relationship between zeros and coefficient of polynomial. சரி, இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். sum of zeros முதல்ல என்ன பண்ண போகிறோம், sum of zeros போட்டு பார்க்க போகிறோம். sum of zeros அப்படின்னும் போது இதுக்கு முதல்ல வந்து டேக்குன்னு சொல்லிட்டு போட்டுட்டு ஆல்ஃபா பீட்டா காமா எழுதிங்க. ஆல்ஃபான்றது என்னது, ஆல்ஃபான்றது இந்த இடத்துல வந்து 2, பீட்டான்றது 1, காமான்றது 1. பிகாஸ் 2,1,1 தான் அவங்க ஜீரோஸ்ன்னு சொன்னாங்க, அதனால் ஆல்ஃபா பீட்டா காமா எழுதிங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்னது, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. அப்போ 2 + 1 + 1 எவ்வளோ வருது, 4 வருது. ஓகேங்களா, 4ன்றது 4/1 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ இப்போ வந்து 4 வந்து திரும்ப எப்படி எழுதலாம், -4ன்னு எழுதலாம். ஓகேங்களா, -4ன்றது வந்து என்னது உங்களுக்கு பி, அப்போது -b/a. 1ன்றது a, அப்போ -b/a. ஏற்கனவே என்ன சொல்லலாம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா -b/aக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன், அது வெரிஃபை ஆகிடுச்சு. அதுக்கடுத்து சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், கரெக்ட், sum of product of zeros, sum of product of zeros taken 2 at a time, zeros taken 2 at a time, இதை பார்க்க போகிறேன். அதாவது இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டினா, சிக்மா ஆல்ஃபான்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். அதாவது திஸ் இஸ் நத்திங் பட் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா. இது என்னன்னா 3 ஜீரோஸ் இருந்தது இல்லையா, ஆல்ஃபா பீட்டா காமான்னு, அதில் 2 மல்டிப்ளை பண்ணி அந்த விஷயங்கள்லாம் ஆட் பண்ணோம்னா அதுதான் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a time. அது வந்து எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாமா. எவ்வளோ, 2 1, அதுக்கு அடுத்துனது 1 1, அதுக்கு அடுத்துனது காமா ஆல்ஃபா 1 2. ஸோ எவ்வளோ வருது, 2 + 1 + 2, ஸோ 5 அப்படின்னு சொல்லிட்டு வருது. கீழே 1 போட்டோம், 5/1. 5ன்றது என்னது உங்களுக்கு, 5ன்றது என்னதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 5ன்றது எஸ், 5ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சி, 5ன்றது வந்து சி, 1ன்றது ஏ. அப்போ வந்து ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா டெல்டா c/aக்கு ஈக்குவலாக வந்திருக்கு. அதனால் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் டேக்கன் 2 at a time வந்து c/aக்கு ஈக்குவலாக வருதுன்றதுனால ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பாலினாமியலும் திரும்ப வெரிஃபை ஆகிருக்கு. அதுக்கடுத்து மூணாவது ஒன்று வெரிஃபை பண்ணணும். மூணாவது என்ன வெரிஃபை பண்ணணும், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ். ஸோ இது வந்து என்னதுன்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா. சரி, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா எவ்வளோ வருது, 2ன்னு வருது. 2 நம்ம எப்படி எழுதலாம், இந்த 2/1 எழுதலாம். 2 வந்து 2/1 எழுதலாம். 1ன்றது ஏக்கு ஈக்குவல், 2ன்றது மைனஸ், ஆமாம் 2ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து எழுதலாம் இல்லையா, -2ன்னு பிரித்து எழுதலாம். அப்போ -2ன்றது டிக்கு ஈக்குவல், -d/aக்கு ஈக்குவலாக வருது பாருங்கள். இந்த இடத்துல -2ன்றது டிக்கு ஈக்குவல். அப்போது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இன்ட்டு காமா இதுக்கு ஈக்குவலாக வருது, -d/aக்கு ஈக்குவலாக வருது. ஆக மொத்தம் 3 ரிலேஷன்ஷிப்பையும் வெரிஃபை பண்ணிட்டோம். இந்த 3 ரிலேஷன்ஷிப்புக்கு பேர் என்னது, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி ஜீரோஸ் ஆஃப் பாலினாமியல் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி பாலினாமியல். அவ்வளோதான். ஹென்ஸ் relationship between zeros and coefficient of polynomial are verified. Coefficient of polynomial are verified. அவ்வளோதான். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம அடுத்த கிளாஸில் செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.